அஸ்ஸலாமு கொத்தரங்காய் வத்தல் செய்முறை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. கொத்தரங்காவை 2 or 3 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வாட்டர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தரங்காவை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தரங்காய் நல்லா வெந்தோடனே தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. 2 or 3 days காஞ்சா நல்லா காஞ்சி வந்துடும். நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல அதே மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் வந்தோடனே நம்ம காய வச்சுருக்கிற கொத்தரங்காவை அதில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாகவும் நல்ல ஒரு சைடிஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, கொத்தரங்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு நரம்பு மண்டலத்துக்கு பெரிதும் உதவுது.